இரவு நேரத்தில் சமையலறையில் அஞ்சலி தனியாக உணவை சமைத்துக் கொண்டிருந்தாள். திடீரென ஏதோ ஒரு வினோத சத்தம் அவளது காதுகளை எட்டியது. அது அந்த வீட்டில் எப்போதும் கேட்கும் சத்தம் போல் இல்லை. அஞ்சலி அடுப்பில் இருந்த பாத்திரத்தை நோக்கினாள். அது சமைக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் தீ அணைந்து விட்டது. அவளது உடல் உறைந்து போனது. அவள் பயத்தில் நடுங்கிக் கொண்டு பின்னால் மெதுவாக நகர்ந்தாள். சமையலறையின் இருண்ட மூலையில் ஒரு கருப்பு நிழல் தோன்றியது. அது சுவர் முழுவதும் படர்ந்து பயங்கரமான அரக்கனின் உருவமாக மாறியது. "என்ன வேண்டும் உனக்கு?" என்று அவள் பயத்தில் கேட்டாள். அந்த உருவம் அவளது கேள்வியை மதிக்கவில்லை. அது மெதுவாக அவள் அருகில் வந்தது. அந்த நிழல் அஞ்சலியின் கழுத்தை பிடித்தபடி தூக்கியது. அவள் அலறினாள். ஆனால் அவளது அலறல் மங்கி போனது. சமையலறை மீண்டும் அமைதியாக இருந்தது. அடுப்பில் உள்ள பாத்திரம் ஆவியுடன் நன்றாக சமைந்து கொண்டிருந்தது. அஞ்சலி சமையலறையில் இல்லை. தரையில் ஒரு கைப்பிடி உடைந்த வளையல்கள் மட்டும் சிதறி கிடந்தன. எச்சரிக்கை, நீங்கள் தனியாக இல்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.